கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு அரசினுடைய கருத்து கணிப்பு, முக்கியமாக அந்த 2000 தேர்தலை மையப்படுத்தி எடுத்துட்டு வரோம். இந்த தேர்தல் விஜய் அவங்களுடைய பிரச்சாரம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களில் தீவிர பிரச்சாரம், மக்கள் சேர்ந்துட்டு எங்கு போனாலும் அலையலையா திரள்றாங்க. இதற்கு மத்தியில் திமுகவினுடைய வெற்றி எத்தனை தொகுதி பெறுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட பேசப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் கூட எடப்பாடி பழனிசாமி கூட பல்வேறு தொகுதிகள் பிரச்சாரம் மாசான முறையில் பண்ணிக்கிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? தோழர், பிரச்சாரம் எல்லாருமே சிறப்பாக பண்ணுறாங்க. அது தாவேகா தலைவர் விஜயா இருக்கட்டும், அதிமுக பூச்சியர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லா தலைவர்களுமே என்டிஏவாக இருக்கட்டும், திமுக தலைமையில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு எல்லாருமே, அதாவது சீமானு, நாம் தமிழர் கட்சி, சீமானு 50-30 பேர்லாம் வச்சுட்டு பண்ணிருக்கு. ஆமா வச்சுட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவர்கள், விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக, வைகோ, கமல்ஹாசன், அதுக்கப்புறம் எல்லாருமே மக்கள் நீதி மையத்துல எல்லாருமே நல்லா பிரச்சாரம் பண்றாங்க. நல்லா போயிட்டு இருக்குது களத்துல. பாஜகவை சேர்ந்தவங்க, ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க எல்லாருமே, எல்லா கேண்டிடேட்டுமே பயங்கரமா பிரச்சாரம் பண்றாங்க. யாருமே குறைச்சு மதிப்பிட முடியாது. சூப்பரா பிரச்சாரம் பண்றாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரச்சாரத்துல அவங்க பேசக்கூடிய அந்த வாய்ச்சவுடல் இருக்கு பாருங்க, வாய் சவுடாலா பேசுறது, நான் தான் அடுத்த சிஎம், நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம், நான் அடுத்த கேபினெட் மினிஸ்டர், எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படின்னு பேசுறது, அடுத்து எங்க ஆட்சி தான் அமைய போகுதுன்னு பேசுறது தயவு செய்து இந்த அதிமுக, என்டிஏ, பாஜக கூட்டணி தயவு செய்து பேசாதீங்க. நீங்க வாயை மூடிட்டு இருங்க தயவு செய்து. ஏன்னா மக்கள் எந்த இடத்தையுமே உங்களை அங்கீகரிக்கல. நீங்க நல்லா பாருங்க, நீங்க வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பாருங்க, பிரச்சாரத்தை எடுத்து பாருங்க. எங்கேயாவது மக்கள் அப்படியே ஆரவாரப்படுத்தி அப்படியே ஆர்ப்பரித்து இவங்க காசை கொடுத்து தலைக்கு 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்துருக்காங்க. இதான் உண்மை. கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி சுத்தி நிக்க விட்டு, அந்த வாகனத்துக்கு, இந்த பிரச்சார வாகனத்துக்கு சுத்தி நிக்க விட்டு, பாஜக தலைவர்களுடைய பிரச்சார வாகனத்துக்கு சுத்தி நிக்க விட்டு, இன்னைக்கு இந்த நரேந்திர மோடி ரோட் ஷோ இருக்கு, நார்வேல நடந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, நரேந்திர மோடி நார்வேல ரோட் ஷோ போயிருக்காங்க. அதுவே பாத்தீங்கன்னா காசை கொடுத்து ஆளை கூட்டு வந்திருக்காங்க. அந்த நார்வேல் ரவுண்டானத்துல வெப்பேடு பகுதியில இருந்து நார்வேல் ரயில் நிலையம் வர நினைக்கிறேன். அப்ப காசு கொடுத்தா அவங்க கூப்பிட்டு வராங்க. எதிர்கட்சி, என்டிஏ, அதிமுக கொத்தடிமைகள், பாஜக, ஆர்எஸ்எஸ் எல்லாம் காசை கொடுத்தா கூப்பிட்டுறாங்க. இந்திய கூட்டணியை பொறுத்தவரை இது தமிழ்நாடு முழுக்க சொல்றேன், சென்னையில இருந்து கன்னியாகுமரி வர. திமுகவுக்கு தான் உண்மையான மக்கள் செல்வாக்கு, மக்களோட ஆர்ப்பரிப்பு, மக்களோட கூட்டம் கூடுது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நான் நல்லா பார்த்துட்டேன். நான் எனக்கு அதனால முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நல்ல செல்வாக்கு மக்கள் கிட்ட. இன்னும் மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் வரணும், துணை முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் வரணும்ன்றதான் மக்களோட விருப்பமா இருக்கு. இன்னைக்கு 2026 தேர்தலே மீண்டும் ஸ்டாலின் 2.0 தான். அப்படிதான் மக்கள் பாக்குறாங்க. எங்கள் ஸ்டாலின் தவிர்த்து வேற யாரும் வேணான்றதுல மக்கள் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. இப்போ திமுக பிரச்சாரம் பாருங்க, அரசுடைய திட்டங்கள், இன்னி செய்ய போற திட்டங்கள், திமுக வாக்குறுதிகள், 8000 கூப்பனு, உரிமை தொகை உயர்வு, இன்னும் பலதரப்பட்ட மேனிஃபெஸ்டோ 2026 அருமையா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்திருக்கிறாங்க. திமுகவுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை, தேர்தல் அந்த மேனிஃபெஸ்டோவை 2026. அதே இது அதிமுக என்ன பேசும் பொருளா இருக்கு நான் கேட்கிறேன். என்ன பேசும் பொருளா இருக்கு? ஆரோக்கியமான அரசியல் பண்றீங்களா? மக்கள் பிரச்சனை பத்தி பேசுறீங்களா? மக்கள் பிரச்சனைக்கான தீர்வை பத்தி பேசுறீங்களா? திமுக மக்கள் பிரச்சனை பத்தி பேசுது, இனிமேல் என்ன செய்ய போறதுன்றதை பத்தி பேசுது, இது வரைக்கும் என்ன செஞ்சோன்றதை பேசுது. இப்ப திமுக சாதனை சொல்லி வாக்கு கேட்குது. அதிமுகவும் என்டிஏவும் பாஜகவும் சொல்றது சாதனையே கிடையாது. அவர் எப்படி அவங்க வாக்கு கேட்பாங்க? நல்லாட்சியை கொண்டு வரும்னு சொல்றாங்க. என்ன சொல்ல? நல்லாட்சியெல்லாம் கொண்டே வரணும். நீங்க முதல் இந்தியாவில் நல்லாட்சி கொடுங்க, அப்புறம் பார்ப்போம். டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை பண்ண போறாங்க இல்லை, இதான் நல்லாட்சியா நான் கேட்கிறேன். நாளைக்கு நாடாளுமன்ற அவசர கூட்டத்தை கூப்பிட்டுறாங்க இல்லை, இதான் நல்லாட்சியா நான் கேட்கிறேன். அது வேஸ்ட் தோழர். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கள நிலவரம் எப்படி இருக்குன்னா, முழுக்க திமுக சாதகமா தான் இருக்கு. இப்போ நான் தான் சொல்றேன், 180 190 கன்ஃபார்ம் திமுக, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு குறையா போகாது. 200+ திமுக வெல்லும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நடக்க போகுது. இல்ல, விஜய்லாம் வந்திருக்காரு, அவர் ஒரு மாசான பிரச்சாரம், அவருக்கு எதுவும் வாய்ப்பு இல்லையா? விஜய் ஆனா ஓட்ட உடப்பாப்ல. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பெண்கள், பட்டியல் சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகம், சிறுபான்மை சமூகம், மாணவர்கள், இளைஞர்கள், அடல்ட், சீனியர் சிட்டிசனு, முதல் தலைமுறை ஓட்டர்ஸோட ஓட்ட ஃபுல்லா உடப்பாப்ல. விஜய் ஒரு ஹியூஜ் ஓட்டு உடப்பாரு, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எனக்கு அது ஆட்சேபனே இல்லை. பெரும் ஓட்டை விஜய் உடப்பாப்ல தனியா உடச்சு கொண்டு வரும். ஆனா விஜய் முதலமைச்சரா வாய்ப்பு கிடையாது. முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி, அடுத்து மினிஸ்டர், அதுக்கடுத்து தாவேகாரன் 230 தொகுதியும் ஜெயிக்கிறது. ஒரு சீட்டு கூட தாவேகாரன் ஜெயிக்க மாட்டாங்க. தாவேகாக்கு டெபாசிட் கூட தேராது. தாவேகா வெற்றி பெறாது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேளுங்க, திமுக கன்சாலிடேட்டா நான் சொல்றேன் 47 to 58% ஓட்டு போயிடும். மிச்ச ஓட்டு அதிமுக, என்டிஏ வாங்கும், பாஜக வாங்கும். அதுக்கடுத்து சசிகலா,
புதமாமுக அந்த அலையன்ஸ், நம்ம இவர் சீமானு அவர் ஒரு 1 to 5% வாங்குவாரு. இந்த வாட்டி சீமான் அதிகமாக வாங்க மாட்டாரு, 1 to 5% வாங்குவாரு. இப்போதைக்கு 5000 ஓட்டு வாங்குறதே கஷ்டம் தானே? ஆமா, கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து விஜய் உடைக்கிறாரு. சீமான காலி பண்றதே விஜய் தான். நாம் தமிழர் கட்சியை சங்கூத போறாரு விஜயும் தாவேகாவும். யாருக்கு? நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும். அப்புறம் வேல்முருகன் அலையன்ஸ், தமிழ் வாழ்வுரிமை கட்சி அலையன்ஸ், அவங்க ஒரு 1000 2000 ஓட்டு உடப்பாயின்னு வச்சுக்கோங்க. 1000 ஓட்டு மினிமம் 1000 ஓட்டு உடப்பாங்க ஒரு தொகுதிக்கு. இப்போ அப்படியே கணக்கு போடுங்க நீங்க. விஜய் வந்து ஒரு 15% ஓட்டு உடப்பாப்லப்பா. கண்டிப்பா விஜய் ஒரு 10 to 15% வாங்குவார் தமிழ்நாடு முழுக்க, அதில் மாட்டுக்கிறது இல்ல. சீட்டா மாறாது, டெபாசிட் வாங்க மாட்டாங்க, எம்எல்ஏ ஆக மாட்டாங்க. அது வந்து பெரிய வாக்கா மாறாது, அது வெற்றியா மாறாது, எம்எல்ஏவா மாறாது. இவர் வந்து கட்சிக்காரன் ஒரு மெஜாரிட்டி, அந்த 117 மார்க் எம்எல்ஏ ஜெயிச்சா தானே விஜய் சிஎம் ஆக முடியும். 117 அதான மெஜாரிட்டி 214ல. 117 ஜெயிக்கலன்னா எப்படி நீங்க வர முடியும் சார்? 100 ஜெயிச்சா தானே எதிர்கட்சி ஆக முடியும். மினிமம் 90 80 100 ஜெயிக்கணும்ல. அப்போ வந்து விஜய் வந்து வாய்ப்பே கிடையாது, நடக்கவே போறதில்ல. மீண்டும் வந்து எதிர்கட்சி வந்து அதிமுக தான். பாஜக கூட நம்ம சொல்ல முடியாது. அதிமுக தான் எதிர்கட்சி வரும். அதிமுக கணிசமா ஜெயிக்கும், ஒரு 50 60 70 ஜெயிக்கும், கண்டிப்பா ஜெயிக்காம போகாது. அதுக்கான ரேஸ்ல அதிமுகவும் டஃப் கொடுக்கும் திமுகக்கு. பட் ஆனால் ஆட்சி மீண்டும் திமுக தான் சொல்ல முடியாது. அதிமுக 30 சுருக்கப்படலாம், மக்கள் இருக்கிற முடிவு தான். இல்ல அவங்களுக்குள்ள சுருங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலைமை. கடந்த முறை வைத்திருந்த அந்த ஒரு 70 தொகுதிக்கிட்டே நாங்க தக்க வைப்போம்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து நம்ம கையில கிடையாது. ஏன்னா எது வேணாலும் நடக்கலாம். என்ன சொல்றீங்க? என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த தேர்தல் முடிவுகளில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். யார் வேணாலும் வாழலாம், யார் வேணாலும் வீழலாம், யார் வேணாலும் அழியலாம், யார் வேணாலும் ரோட்டுக்கு வரலாம், யார் வேணாலும் கோபுரத்துக்கு போகலாம். அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. போன முறை 2021 70 ஜெயிச்சாங்களா அதிமுக? 70 90 66 70 70 ஜெயிச்சாங்க 2021. அது தக்க வைப்பேன்னு சொல்றாங்க. அதை மக்கள் தானே முடிவு பண்ணணும். போன வாட்டி இது ஒரு தாவேக்காரில் விஜய் இல்ல, இந்த வாட்டி அவர் இருக்காப்புல, எப்படி தக்க வைப்பீங்க? திமுக சில தொகுதி தக்க வைக்குமான்னு நான் ஓப்பனாவே நான் கேட்கிறேன். எல்லா தொகுதியுமே திமுக தக்க வைக்காது, அதிமுக தக்க வைக்காது. விஜய் உடப்பாப்புல ஓட்ட அதை கடந்தும் அதை மீறி தக்க வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ரிசல்ட் தான் நமக்கு தெரியும். அதில் வந்து மீண்டும் திமுக ஆட்சி, மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் எந்த அடிப்படையில வந்து மீண்டும் ஆட்சின்னு சொல்றீங்க? ஆனா உங்களோட நல்ல பல திட்டங்கள் சொல்றாங்க. விஜய் வந்து பல்வேறு திட்டங்களை அறிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி மீண்டும் திமுக? அப்படி இல்ல சொல்ல திட்டங்களை அறிவிக்கிறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். களத்துல வந்து நம்ம பாக்குறோம்ல, மக்கள் எழுச்சியை பாக்குறோம், மக்கள் ஆதரவை பாக்குறோம், மக்களோட உரைகள் பேச்சுக்களை பாக்குறோம், மக்களோட செயல்பாடுகளை பாக்குறோம். களத்துல நான் பாக்குறேன் மக்கள் எப்படி எழுச்சி விட்டு வர்றாங்க, எப்படி மக்கள் விரும்புறாங்க திமுகவை, திமுக எப்படி ஆதரிக்கிறாங்க, களத்துல லைவா எப்படி ஆதரிக்கிறாங்க. நான் அந்த மாதிரி நான் பாக்குறேன். நான் சொல்றது வந்து எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்றேன் விஜய் வருகை பாதிப்பு சுத்தமா திமுக இல்ல. கண்டிப்பா திமுக பாதிப்பு இருக்கும். பெரிய லெவல்ல ஆட்சி இழக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஓட்ட உடப்பாப்ல, அது கொஞ்சம் உடப்பாப்ல. ஆமா, கொஞ்சம் உடப்பாப்ல. பட் ஆனா மீண்டும் திமுக ஆட்சி, திமுக 2.0, 200க்கும் மேற்பட்ட தொகுதி என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. இப்ப வந்து விஜய் இறங்கி, தாவேக்கா இறங்கி, அவன் 50 பேர் இறங்கி, சசிகலா, புதமாமுக, வேல்முருகன், நம்ம தமிழ் வாழ்வுரிமை கட்சி கூட்டணி, அவன் இறங்கி, இவன் எல்லாம் இறங்கி யாரு மூஞ்சி மோரைய உடைச்சு இது பண்ண போறாங்க தெரியுமா உங்களுக்கு? தம்பிகளும் நாம் தமிழர் கட்சி சீமான் தான். ரொம்ப மனசே எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அவன் விஷயத்துக்கு கட்சி அவன் ஆரம்பிச்சு இறங்கி மூஞ்சி முறைலாம் உடைச்சு மாவு கட்டு போட்டு படுக்க போட போறாங்க. ஒட்டுமொத்த பாடி முழுக்க அஃபெக்ட் ஆகும். ஓகே, கை காலெல்லாம் உடைய போகுது. அப்ப இது வந்து திமுக பாதிப்பு இல்ல, சீமானுக்கு தானே? இல்ல, ஆமா தோழர், சீமான் பெரிய பாதிப்பு. எல்லாரும் வந்தது ஏன்னு கேளுங்க. இவங்க எல்லாருமே யார் ஓட்ட உடைக்க போறான்னு நினைக்கிறீங்க? சைமன் செபஸ்டியன் சீமான் ஓட்ட தான் தூக்க போறாங்க. மொத்தமா நாம் தமிழர் கட்சி ஓட் பேங்க தான் தூக்க போறாங்க. நாம் தமிழர் கட்சியோட ஓட் பேங்க தான் கபலீகரம் பண்ண போறாங்க. இப்ப என்னன்னா வந்து இப்ப சீமான் வந்து மாநில கட்சி, அடுத்து தேசிய கட்சி, தமிழ் தேசிய கட்சி, உலக கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்டர்நேஷனல் சர்வதேச கட்சின்னு கிடந்தாப்புல இல்ல, அதுல இப்ப மண்ணள்ளி போட போறாங்க. மண்ணள்ளி போட்டு என்ன பண்ண போறாங்கன்னா, இனிமேல் வந்து சீமான் கட்சி தேசிய கட்சியும் அல்ல, மாநில கட்சியும் அல்ல, ஸ்டேட் பார்ட்டின்ற அந்த ரெகக்னைசேஷனை இழக்க போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க. 1 to 5% தான் வாங்குவாங்க நாம் தமிழர் கட்சி. மாநில கட்சி அந்தஸ்தை இழந்து சீமான் வந்து லெட்டர் பேட் கட்சியா மாற போறாங்க நாம் தமிழர் கட்சி. ஓகே தோழர், பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது. நன்றி தோழர். நன்றி.